எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் திரையுலகத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். ராஜேஷ் சாரோட மரணம் எதிர்பார்க்காத, அதாவது ஏன் கடவுள் நல்ல மனுஷங்களில் இவ்வளோ கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாருன்ற ஒரு மனசில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நடிகர். ஒரு சிறந்த நடிகர், எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தவர் நடிகர் சங்கத்தில். இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப் இறங்கி பேசி அவங்களோட உரையாடி அவரோட நாலேஜ், அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும், அது சினிமா மட்டும் இல்லை, அரசியலாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர்கிட்ட பதில் இருக்கும். அது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். நாங்கள் சில நேரத்தில் நோட் பண்ணிப்போம் அவர் பேசுகிறது, எங்கிட்டயாவது நம்மளுக்கு பயன்படும்ட்டு. இன்றைக்கி அவர் இல்லைன்றது உண்மையிலே நம்ப முடியல. ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு நிகழ்வு இது. திடீர்னு கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது உண்மையிலே ராஜேஷ் சார், நடிகர் ராஜேஷ் சார். இப்போ எங்களோட ஆசை என்னென்னா, நடிகர் சங்க ஒரு பில்டிங்கை திறப்பு விழாவில் அவரும் எங்கள் தூணாக நின்று பார்ப்பார். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாரு நாங்கள் எவ்வளோ தடைகள் அனுபவிக்கும் போது. அதே சமயத்தில் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ், மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு கடவுள் உண்மையிலே ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் இந்த நேரத்தில். அவரோட பையன் கூடிய சீக்கிரம் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் ஆக்சுவலாக கல்யாணம் நிச்சயதார்த்தம் இன்னும் 4 நாளில். பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு தேதி ராஜேஷ் சார் குறித்து வச்சுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஐ வுட் சே ஒரே ஒரு விஷயந்தான், குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தம்பி இனிமேல் அவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்து திலீப் சினிமாவுக்கு தீபக்ன்ற பேர் மாற்றிருக்காங்க. திலீப் கூட இருந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் இந்த குடும்பத்துக்கு ஏதோ பார்த்துட்டு போகணுன்ற இல்லாமல் லைஃப் லாங் இந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு கூட நாங்கள் எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. பயணிக்கும் போது அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள், சொல்லணும்னு அவசியமே இல்லை. நடந்துருக்கூடாது, பட் ஓகே, அது விதி, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.